தொடர்ந்து 6 சஷ்டி முருகனை நினைச்சு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை தலையணைக்கு அடியில மறைச்சு வைங்க. நீங்களே வேண்டானாலும் பணம் மலை போல குவியும். அது மட்டும் இல்லை, சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு நிலம் இதெல்லாம் அமையும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் கட்டாயமாக ஒரு முருக பக்தராக தான் இருப்பீங்க. அதனால் கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணிட்டு பதிவை பாருங்க. நான் ஏங்க பணத்தை வேண்டான்னு சொல்ல போகிறேன், அது இல்லாமல் தானே இந்த பதிவையே பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வந்ததுனால தான் இந்த பதிவையே பார்க்குறீங்க. முருகன் சில சமயம் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பாரு. நீங்கள் தொடர்ந்து முருகனை கும்பிட்டாலும் நம்ம கர்ம வினைகள் கரைவதனால அந்த கஷ்டம் நமக்கு வருது. எப்போ நீங்கள் முருகப்பெருமானை நம்புனீங்களோ, எப்போ முருகப்பெருமானோட நாமங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அவனுடைய காலடியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் கட்டாயம் உங்களை கைவிட மாட்டார். இந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்கு திதிகள் படி பார்த்தீங்கன்னா, நம்ம சஷ்டி திதியில முருகனை வழிபடுவோம். நட்சத்திரம் படி கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரம். கிழமைனா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைய சொல்லலாம். இப்போ இந்த திதிப்படி சஷ்டி திதி மிகவும் உகந்த திதி இல்லையா? இதில் 2 இருக்குது, தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி அப்படின்னா நம்ம எதுக்காக கும்பிடுவோம் அப்படின்னா, கடன் ரீதியான பிரச்சனைகள் தீர, நோய் தீர கும்பிடுவோம். வளர்பிறை சஷ்டி அப்படின்னா திருமண தடை விலகிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வளர்பிறை சஷ்டியை பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் நீங்கள் எந்த சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தாலும் முருகப்பெருமான் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் பொதுவாக எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுவதாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் உகந்த பொருட்களை வச்சு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதனால தான் முருகப்பெருமானுக்குரிய தினங்களாக சொல்லக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, விசாகம், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இது மாதிரி நாட்களில் முருகப்பெருமானை நம்ம வழிபடணும். முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் செவ்வாய் கிரகத்திற்குரிய அதிபதியாக திகழக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் தான் வீடு நிலம் இதுக்கெல்லாம் நமக்கு அமையணும் அப்படின்னா அவர் மனசு வச்சாதான் நமக்கு முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாயை தான் நம்ம அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த தானியம் அப்படின்னா துவரம்பருப்பு. நம்ம எல்லாத்துக்குமே நிறைய இப்படி ஆன்மீக பரிகாரங்களை பார்க்குறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வச்சிங்கனாவே உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். பொதுவாக துவரம்பருப்பை ஒரு வீடு குடி போகிறப்ப அரிசி இதெல்லாம் வெல்லம்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அதில் 5 பொருட்களில் ஒன்று தான் இந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பு மகாலட்சுமி கடாட்சம் உடையது அப்படிங்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். தாந்திரிக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த துவரம்பருப்பு இருக்குது. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்குங்க. இதை மாதவிடாய் காலம் தீட்டு காலமாக இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது. எந்த தீட்டு காலமாக இருந்தாலும் நீங்கள் குளிச்சுட்டு தலையோட குளிச்சுட்டு தான் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒவ்வொரு சஷ்டியிலையும் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானோட சிலையோ படமோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்கிறவங்களா இருந்தால் உபவாசம் இருங்க. ஒரு பொழுது உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம். விரதமே இருக்கல அப்படின்னாலும் முருகனோட நாமத்தை அன்றைய நாள் முழுவதும் உச்சரித்து விட்டு சொல்லிட்டு நீங்கள் ஈவினிங் கோவிலுக்கு போய் 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சு முருகனை மனதார கும்பிட்டு நீங்கள் வீட்டில் இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் தரும். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுங்க. சிகப்பு கலர் துணி எதுக்கு அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்குரிய வஸ்திரம், அவருக்குரிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். அதனால தான் இந்த சிகப்பு கலர் துணியை முருகனுக்காக நம்ம இன்றைய தினத்தில் சஷ்டி தினத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ துவரம்பருப்பெல்லாம் வாங்க முடியாது எனக்கு வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பை வாங்கி வச்சுக்குங்க.
அதில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதில் ஒரே ஒரு துண்டு, சின்ன துண்டு சுக்கு இருந்தாலும் போதும். அதில் ஒரு சுக்கு வச்சுக்குங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைம்பாங்க. இந்த சுக்கும் இதில் இருக்குது, சுப்பிரமணியனை நினச்சி இந்த பரிகாரமும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதோட நீங்கள் என்ன பண்ணணும், ₹1 காயின் வச்சுக்குங்க. இந்த ₹1 காயினை வச்சுட்டு இந்த சிவப்பு துணியை நல்லா மூட்டையாக கட்டி வச்சிருங்க. முருகன் சிலை முன்னாடி, படம் முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு இதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல், உங்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு இருந்தால், எனக்கு சீக்கிரம் வீடு வாங்கும் யோகம் அமையணும், எனக்கு சீக்கிரம் நிலம் வாங்கும் யோகம் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க. கடன் பிரச்சனை தீரணும்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும், பணம் எனக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, முருகனோட மூல மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இதை நீங்கள் 18 முறை 108 முறை அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். குறைஞ்சது நீங்கள் ஒரு 18 முறையாவது நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் காலையிலேயே இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா முருகனோட படத்துக்கு முன்னாடி, சிலைக்கு முன்னாடி இந்த மூட்டையை அப்படியே வச்சிடுங்க. வச்சுட்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி தலையணைக்கு அடியில் நீங்கள் திரும்பவும் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லிட்டு, மந்திரத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லிட்டு தலையணைக்கடியில் வச்சுட்டு படுங்க. எப்பவுமே நம்ம தூங்குவதற்கு முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை நினச்சி படுக்கிறோமோ அது கூடிய சீக்கிரம் பலிக்கும். இது இந்த பிரபஞ்சமானது நமக்கு சீக்கிரமாக அது நிறைவேறக்கூடிய ஆற்றலை நமக்கு தரும். இப்போ நம்ம முருகன்கிட்டையும் வேண்டியிருக்கோம், இந்த பிரபஞ்சமும் நமக்கு தரும். அதனால் இப்படி நம்ம தலையணைக்கு அடியில் இதை வச்சுட்டு நம்ம படுக்கணும். நீங்கள் காலையில் செய்ய முடியல, இரவு தான் நான் இதை செய்ய முடியும் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களை இப்படி வச்சு மூட்டையாக கட்டி அதை முருகனோட படத்துக்கு முன்னாடி ஒரு 1 hour அப்படியே வச்சுட்டு நீங்கள் படுக்கிறப்ப அந்த முடிச்சை தலையணைக்கு அடியில் வச்சிருங்க. அடுத்த நாள் இதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை எடுத்து நீங்கள் யாராவது இல்லாதவங்க கோயிலில் போய் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு பூ விற்பாங்க பாருங்கள், அவங்களாம் வசதியே இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 1/2 கிலோ துவரம்பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கலாம். கோவிலில் உழவார பணிகள் செய்கிறவங்களுக்கு கொடுப்பது ரொம்ப சிறந்தது. நம்மளே உழவார பணி செஞ்சால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நம்மளால் செய்ய முடியாதப்ப அதை செய்கிறவங்களுக்கு இந்த துவரம்பருப்பை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும். எனக்கு 1/4 கிலோ துவரம்பருப்பு கூட வாங்க முடியலங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு இருந்தாலே போதும். அதை புறாவுக்கோ ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு அதை உணவாக நீங்கள் போட்டுடலாம். அதில் இருக்கக்கூடிய சுக்கை நீங்கள் மறுபடியும் அடுத்த முறை சஷ்டிக்கு செய்யும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ₹1 காயினை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து 6 சஷ்டி செய்யுங்க. நீங்கள் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னா அந்த காயினை கோவில் உண்டியலில், முருகன் கோவிலில் நீங்கள் போட்டுடணும். இந்த சுக்கை நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்கு, அதாவது உணவு சமைக்கும்போது, ஸ்வீட் செய்யும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. சஷ்டி அன்று நீங்கள் நினச்சது நடக்கும்.